ஷிஆக்கள் கவலைப்படுவதற்கும் ஷிஆக்கள் துக்கப்படுவதற்கும் ஒரு நியாயம் இருக்கிறது. அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்லுகிற நியாயம் என்ன? சுன்னிகள் என்ன செய்தார்கள்? சுன்னிகள்டா யாரு? அஹ்லு சுன்னாண்டு நாங்க சொல்றோமே, சுன்னி முஸ்லீம்கள். உலகத்துல சுன்னி முஸ்லீம்கள் அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. உலக மட்டத்தில் போய் நீங்க யாருன்னு கேட்டா உண்டோ சுன்னி முஸ்லீம் இல்ல ஷியா முஸ்லீம் தான் சொல்லுவோம், இல்ல காஃபிரா பார்த்துருவாங்க. உலகம் அப்படி ஒரு அடிப்படையை வச்சுட்டுது. சுன்னி முஸ்லீம்களுக்கு இந்த கர்பலாவுடைய தினத்தில் ஒட்டுமொத்தமாக பதுவா செய்வாங்க. யாரு? ஷிஆக்கள். ஏன்? ஹுசைனை கொலை செய்தவர்கள். ஹுசைனை கொலை செய்தவர்கள் அவங்க துக்கம் அனுஷ்டிக்கிறது ஹுசைன் ரதியல்லாஹு கொலை செய்யப்பட்டார்கள் என்பதற்கு. ஆனால் வரலாற்றை நானும் நீங்களும் சரியாக படித்தால் அவர்கள் துக்கப்படுவதில் ஒரு நியாயம் இருக்கிறது. என்ன நியாயம் தெரியுமா? அவர்கள் தான் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களை ஏமாற்றி கழுத்தறுத்தவர்கள். என்ன? ஹுசைன் ரதியல்லாஹு அவங்க ஷிஆக்களை நம்பி மதீனால இருந்து ஈராக் வரைக்கும் போனாங்க. யாரை நம்பி போனாங்க? சுன்னிகளை நம்பி போகல. யாரை நம்பி போனாங்க? அவங்களோட பார்வையில் ஷிஆக்கள் அலி ரதியல்லாஹு அவங்க தான் ஆட்சிக்கு வரணும், அதுக்கு பிறகு ஹசன் ரதியல்லாஹு தான் ஆட்சிக்கு வரணும், அதுக்கு பிறகு ஹுசைன் ரதியல்லாஹு தான் ஆட்சி செய்ய தகுதி என்று பேசிய அந்த ஆதரவாளர்களை நம்பிதான் மதீனால இருந்து ஈராக் வரைக்கும் போனாங்க பயணம். ஈராக்கு போர்டருக்கு போகும் பொழுது எல்லாரும் கழுத்தறுத்துட்டாங்க. கழுத்தறுக்கிறேன்னா தெரிந்தானே உங்களுக்கு, ஏமாத்தி விட்டாங்க. எல்லாரும் வாபஸ் வாங்கினாங்க, உதவி செய்ய மறுத்தாங்க, அநியாயமாக கொலை செய்யப்பட்டார். இப்போ கண்ணீர் வடிக்கிறதுல நியாயம் ஒன்று இருக்குதா இல்லையா? எதுக்கு கண்ணீர் வடிக்கிறது? நாங்கள் தானேடா அநியாயமாக கொலை செஞ்சோம். சும்மா இருந்த ஹுசைன் ரதியல்லாஹு அவங்கள மதீனால இருந்து கொண்டு வந்து நடு ரோட்ல கையறுத்து விட்டுட்டு நாங்கள் தானே கொலை செஞ்சோம்னு அவங்க வருடம் அழுகிறதுல அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்குது. இந்த வரலாற்றை அவங்க மறைச்சிட்டாங்க. இதை விளங்கிக்கொள்ளணும். நான்